ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வென் ஆரஞ்ச் ஃபால் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட் 4க்குள்ள போலாமா? கோவோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட பதில் கிடச்சிருச்சு. இந்த வருஷத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீசன் ரெய்னி சீசன், இயர்லி விண்டர் சீசன். எனக்கு ஏன் அது பிடிக்கும்னு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில் தூங்குறது பிடிக்கும்னு சொல்லி நல்லா தூங்கிட்டு இருக்கான். நமக்கெல்லாம் மழை பெய்யும் போது தூக்கம் வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறான். இப்படியே அவன் தூக்கத்துலேயே அவன் வாய்ஸ் ஓவரில் போயிட்டு இருக்கு. அந்த ஆரஞ்சு மட்டும் அப்படியே டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. பக்கத்துல பார்த்தா அவன் நேற்று ரெடி பண்ணான்ல அந்த போன். ஸோ அந்த போன் அங்கே இருக்கு. ஒரு வழியா மார்னிங் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பார்க்க அங்க ரெடியா நின்றுட்டு இருக்கான் கோசாங். அவனை பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் அவன் போன்ல பேசுற மாதிரி அந்த கிளாஸ் எடுத்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நம்ம 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்ல, எதுக்கு? ப்ளீஸ், வீட்டில் இருக்க சாப்பாடு பிடிக்கவே இல்லை, நம்ம போகலாம் ப்ளீஸ், எல்லாரும் போகிறோம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ சீக்கிரம் வா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கோசாங்கும் சரி ஓகே, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் வந்துடுறேன், எனக்கு தெரியும் என் அம்மா மாதிரி திட்டிகிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ண பார்க்குறான். அப்புறம் அவன் காதில் வெயின்னு சொல்லிட்டு ஏன்னு ஒரு கற்று அட பாவிங்கிற மாதிரி கோசாங் அவனை பார்க்க வேகமாக அங்கேருந்து கீழே போயிட்டான். அப்புறம் இவங்க ரெகுலராக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க போல், அங்கே போய் சாப்பிட போயிட்டாங்க. அங்கே போய் கோங்கி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கும்ல, அது கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பீஸ் கேட்குறா. ஏதோ ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குது கேட்குறான். இங்கே பாருங்கள், உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும்னா அது என்னால் தான், சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கோசாங் கற்றுன்னு கத்துறான். அங்கே ஒர்க் பண்ணுறவர் சரி வாயை மூடுறா, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்தான்னு கொண்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஒன்று தானா, இத்தனை பேர் இருக்கும், எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவனுங்களை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அவரும் சிரிச்சுட்டே தான் போகிறாரு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. சரி ஓகே, நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான் கோசாங். போதும் போதும் நிறுத்துன்னு சொல்ல, சரி மிட்டம் எக்ஸாம் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சு ஆரம்பிக்கிறான். உடனே ஆகஸ்ட்டுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா இப்போ படிப்பை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கத்துறான். அகரும் கூட சேர்ந்துட்டு ஆமாம், படிப்பை பற்றி பேசினா அவ்வளோதான், உன்னோட சாப்பாடு நான் எடுத்துப்பேன்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்றான். இப்படி படிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க, அச்சி சொல்கிறது கரெக்ட் தானே, இப்போ நம்ம 10th கிரேடில் இருக்கோம், ஸோ அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோசாங் சொல்கிறான். என்னோட மூடையே நீ மாற்றிட்டேன்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க. சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம பெரியவங்களாயிருவோமா, ஐயோ நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறான். இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அங்கே நம்ம கோவோட அப்பா வராரு. என்ன நடக்குதுங்க, எல்லாரும் எக்ஸாமுக்கு படிப்பீங்கன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அப்பா நாங்கள் எக்ஸாமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் ஆமாம், எக்ஸாம் வருதுல்ல அதனால. ஓ அப்படியா, சரி சரி ஓகே ஓகே, உங்கள் குரூப்பில் எல்லாரும் சூப்பராக படிக்க போகிறீங்க, சூப்பராக எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே அங்கேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. வேணும்னே காமெடி பண்ணிட்டு இருக்க அப்பா கேட்குறாரு, இப்போ மழை நின்னதுக்கப்புறம் என் கூட கடலுக்கு யாரெல்லாம் வரீங்க, சீக்கிரம் எக்ஸாமே முடிச்சுட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கையை தூக்குறாங்க. என்ன நீ வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கோசாங்க பார்க்க, நானும் வரேன்னு அவனும் தலையாட்டுறான். ஸோ எல்லாரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு போல அப்பா. ஸோ ஓகே ஜாலி, அப்போ எக்ஸாம் முடிச்சுன்னு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கிளாஸில் தான் காட்டுறாங்க, மழை அப்படியே பேஞ்சிட்டே இருக்குது, கணத்தில் கை வச்சு அதை ரசித்து பார்த்துட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே மாற்றி மாற்றி கிளாஸில் கொஸ்டின் கேட்க, அங்கே அந்த டொல்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருப்பான் போல இருக்கு. சரி ஓகே, என்னோட கிளாஸ் முடிஞ்சது, அடுத்த டீச்சரோட கிளாஸ் வரப்போது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அந்த பீரியடை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற போல இருக்குன்னு ஆகஸ்ட் வந்து தொல்கிட்ட கேட்குறான். அப்புறம் ஆகஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவான்னு தொல்கிட்ட கேட்குறான். என்னோட டெஸ்க்கில் ஏதாவது நோட்ஸ் பார்த்தியா, இல்லை யாராவது இங்கே வந்து ஏதாவது வச்சுட்டு போய் நீ பார்த்தியான்னு சொல்ல, அடுத்தவங்களை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன் மிஸ்டர் ஆகஸ்ட், சரியா, அடுத்தவங்களை பற்றி யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டுல் போகிறான். அவன் போனதுக்கப்புறம் யோசிச்சுட்டே ஆகஸ்ட் உட்காந்துருக்க, இங்கே நம்ம வெளியே கன்னத்தில் கை வச்சு அந்த மலையை ரசித்து பார்த்துட்டு இருக்கான். கோசாங் அவன்கிட்ட கேட்குறான், என்னாச்சு உனக்குன்னு. இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த சீசனோட கடைசி மலை இதுதான் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அதை கேட்டுட்டு கோசாங், தெரியலையே, மேபி இருக்கலாம், எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு சொல்ல, ஆமாம் நீ எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டாக இருக்கீல, உனக்கு தெரியும்னு நினச்சேன், பட் இதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு தானே நல்லா தெரியும், நீ சொல்லுன்னு சொல்ல, இங்கே பாரு, நீ என் கூட இருக்கும்போது நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை பற்றி சொல்லுடாங்கிற மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே அங்கே பார்க்குறான். எனக்கு தெரியல, பட் இது லாஸ்ட் ரைடாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். கோசாங் அப்படி கேட்டோடனே, எனக்கு அது சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை ரசித்து பார்த்துட்டே இருக்கான்.
கோசாங் அவனை பார்த்துட்டே இருக்க, சரி நீ எக்ஸாமுக்கு படி, அதுக்கப்புறம் நீ நல்லா படிச்சனாவே போதும் சரியா, டெஸ்ட்லாம் பண்ணிப்பாரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் சார், போதும் நீங்கள் சீரியஸாக பேசாதீங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கோசாங் கிட்ட பேசுகிறான். பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலன்னு ரெண்டு பேரும் டீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே கோசாங்க பார்க்க இவன் சைலண்ட்டாக ஏதோ புக்கில் படிச்சுட்டே இருக்கான், இவன் யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே லைப்ரரியில் தான் காட்டுறாங்க. அங்கே அசியும் அகரும் உட்காந்துருக்காங்க, ஏதோ புக்ஸில் படிச்சுட்டு இருப்பாங்க போல. எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அகர் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் நீ ஸ்போர்ட்ஸில் இருக்கீல? ஆமாம் ஆமாம். அப்புறம் உன் காலில் அடிப்பட்டது எப்படி இருக்குன்னு சொல்லி அச்சி கேட்குறான். நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏதோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. படிக்கிறானுங்களோ இல்லையோ லைப்ரரியில் உட்காந்து ரெண்டு பேரும் மொக்க போட்டுட்டு தான் இருக்கிறானுங்க. அப்புறம் மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாமுக்கு எல்லாரும் பிஸியாக படிக்கிறாங்க எழுதுறாங்க, மறுபடியும் வீட்டில் படிக்கிறாங்க எழுதுறாங்க, குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சார் மட்டும் தூங்கிட்டே தான் இருக்கான். டே தூங்காதரா, எந்திரன் அவனை தட்டி தட்டி எழுப்புறாங்க. இப்படியே ஒரு வழியாக எக்ஸாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, இவங்க குரூப் ஸ்டடி வீட்டில் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஒரு வழியாக எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சது, ஹாப்பியாக இருக்க எல்லாருக்கும். இவனுங்க 4 பேரும் மட்டும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அங்கே காணும். அப்பா இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தூங்குவேன், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கா. ஆமாம் எல்லாரும் இங்கே இருக்கோம், கோசாங்க எங்கே போனான், அவனை காணுமேன்னு சொல்ல, அவன் எக்ஸாமை முடிச்சுட்டு வேகமாக போயிட்டான், எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அசி சொல்கிறான். ஓ அப்படியா, எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்குது. அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். தெரியல சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. கோசாங் எங்கே போயிருப்பான், ஏன் அவனோட வீடு இப்படி அமைதியாக இருக்குது, ஒரு வேளை இங்கேருந்து மாறி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்குது. அவன் போயிட்டானாங்கிற மாதிரி திங்க் பண்ண, ஏன் அவன் என்கிட்ட சொல்லாமல் போனான்னு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இந்த வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அவன் எங்கே போகிறான்னு இவங்க 3 பேருக்கும் புரியல. அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்லாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கான். இல்லை ஏன்டா அவன் சொல்லாமல் போயிட்டான் தெரியலையே, அவன் சீக்கிரம் வந்துடுவான், ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி அஜி சொல்றான். இருக்கலாங்கிற மாதிரி அமைதியா இருக்கான். ஒருவேளை அவன் இங்கேருந்து போயிருந்தான்னு ஆகஸ்ட் ஆரம்பிக்க, அகர் சொல்றா வாயை மூடு, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், பாரு வீடு எப்படி அமைதியா இருக்குன்னு, எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போன மாதிரி இருக்குன்னு ஆகஸ்ட் சொல்லிட்டே இருக்கான். இவங்கெல்லாம் பேச பேச ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கோக்கு. அவன் இங்கேருந்து போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆரஞ்சு ட்ரீயை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இவன் கோசாங்க ரொம்ப மிஸ் பண்றான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் ஜன்னல் வழியா அங்கே தான் பார்த்துட்டு இருக்கான் அவனோட வீட்டை. ஏன்னா அவன் கூட ஒன்றா இருந்தது பேசினது அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரும் போல. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த டம்ளர் இருக்குல்ல அதை கையில் எடுத்து ஹலோ 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 அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அந்த பக்கம் ஆள் இருந்தால் தானே பதில் சொல்லுவாங்க, அந்த பக்கம் தான் ஆளே இல்லையே, அதனால பேசவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரைனை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான்ல, அதை பற்றி தான் ஆரம்பிக்கிறான். நான் உன்கிட்ட கேட்டேன்ல இந்த வருஷத்தோட கடைசி மலை இதுவான்னு, அதுதான் அந்த மலை சொல்லாமே போன மாதிரி நீயும் போயிட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் காதில் வச்சுட்டு ஏதாவது பதில் வருமானு பார்க்குறாங்க. எந்த ரிப்ளே வரல. ஆள் இருந்தால் தானே ரிப்ளே வர்றதுக்கு. உடனே நம்ம கோக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. எதையும் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அமைதியாக இருக்கான். அப்புறம் இங்கே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும் ஸ்கூலுக்கு வருவாங்க போல். அங்கே எல்லாம் வாலிபால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அஷி அங்கே வரான். அகர் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அகரை பார்த்துட்டு அமைதியாக இருக்கா. அவனு இவனை பார்த்து சிரிக்கிறான். இருறா வரேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வர, நீ போய் விளையாடு, நான் சும்மா இங்கே பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு, ஒன்றும் இல்லை இந்த பக்கமாக வந்தேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அச்சி சொல்கிறான். ஓ அப்படியா, நான் ரொம்ப நேரம் இங்கே தான் விளையாண்டுட்டே இருக்கேன்னு சொல்ல, உன் கால் இப்போ எப்படி இருக்குன்னு அச்சி கேட்குறான். இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்ல, வாவ் சூப்பர் இல்லை, அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் பேஸ்கெட் பால் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியா ஜாலி, அப்ப நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம்னு பேசிட்டே இருக்க, ஓ ஆமாம்ல சரி அப்படின்னு சொல்லி அச்சியோட ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். அவன் லைட்டாக இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேம் அங்கே போயிட்டு இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அகர் வேகமாக அங்கே போயிட்டான். அச்சி மட்டும் உட்காந்து இவங்க விளையாடுறத தள்ளி நின்று பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஆகஸ்ட்டை தான் காட்டுறாங்க. ஆகஸ்ட் அவன் கிளாஸில் டெஸ்கில் இருக்க நோட்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் இவனுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் எப்பயுமே நான் அவனை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி தான் நோட்ஸ்லாம் எழுதியிருக்கு. ஸோ யாரோ ஒருத்தர் இவனை கரெக்ட் பண்ணுறக்காக எழுதி வச்சிருக்க நோட்ஸை பார்க்க இது யாராக இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. அவன் அந்த பேப்பர்ஸை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நான் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஸோ அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு வேற ஏதாவது பேப்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்றாங்க. அவ்வளவுதான் இருக்கு. அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் இவனோட லவ் ரூட்டும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா எல்லாம் சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க,
அம்மா கேட்குறாங்க, ஆகஸ்ட் நீ வேணா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாவுக்கு கொடு, ஆச்சி நீயும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் கடலுக்கு வரீங்களான்னு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. நான் வரல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா வராரு. பட் கோசாங்க இல்லாதது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோக்கு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். சரி சரி ஓகே ஓகே எல்லாரும் நம்ம போகலாம், ரெடி ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, எப்போ போகிறோம், சீக்கிரமாக போகிறோம், வாங்க வாங்க எப்போ போகிறனாலும் ரெடின்னு சொல்ல, சரி எல்லாரும் சாப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக அப்பாவும் அம்மாவும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி எப்போ போகிறதுன்னு சொல்லுங்க, நான் ரெடிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. ஆனால் கோசாங்க இல்லாமல் போகிறதுக்கு கோக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் கோசாங்கும் நம்ம கூட வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேஸும் அப்படியே மாறிடுது. ஏன்னா அவன் எங்கே இருக்கானே தெரில, அவன் சொல்லிட்டும் போகலை, அவன் வருவானா இல்லையான்னு தெரில. சரி வேணா நம்ம இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாமா, ஸ்கூல் ஓப்பன் பண்ண 1 வீக் இருக்குல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அவன் வந்துட்டா நம்ம அவங்க கூடயே போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்ல அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஏய் வேணாம் வேணாம், நான் சும்மா சொன்னேன் அவன் இல்லையேன்னு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அது சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே, நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்ல இல்லை இல்லை நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே போகலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்பா எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்ருக்கா. எல்லாரும் சாப்பிட்றாங்க. என்ன இருந்தாலும் கோசாங்க விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல. அவன் அமைதியாக இருக்கான். பட் எப்படி போக முடியல, அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கிறான். அப்புறம் நைட்டு எப்பயும் போல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அந்த ஆரஞ்சு ட்ரீயை பார்க்குறான். ஏன் நீ வரவே இல்லைன்னு சொல்லி கோசாங்க நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆரஞ்சு விழுகும் போது நீ வருவேன்னு சொன்னில்லங்கிற மாதிரி அந்த ஆரஞ்சு மரத்தை பார்த்துட்டே இருக்கான். இந்த ஆரஞ்சு வந்தா நீ வருவேன்னு சொன்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அவன் தனியாக புலம்பிட்டு இருக்கான். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அப்புறம் அழுகிற மாதிரி இருக்கான். சரி போ, அவன் வரமாட்டான், நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போக ஒரு ஆரஞ்சு வந்து கீழே விழுகுது. அந்த ஆரஞ்சை பார்த்தோன்னே அவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதை கையில் எடுத்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அங்கே கோசாங் நிற்கிறான். அவன் சொன்னபடி ஆரஞ்சு வந்து விழுகும்போது நான் வந்துட்டேங்கிற மாதிரி அவன் வந்து அங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே கோக்கு அவ்வளோ ஹாப்பி. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கோசாங்க அங்கே வருவான்னு. அவன் எதுவுமே பேசல, கண்ணு மட்டும் தான் பேசிக்குது. சைலண்டாக அவனை பார்க்க இவன் ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். ஆரஞ்சோடு அவன் பக்கத்தில் போய் நிற்கிறான். ஒரு வழியாக நீ வந்துட்டியாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க எந்த பதிலுமே இல்லாமல் அவன் பார்க்குறான். நீ எங்கே போன, ஏன் சொல்லாமல் போன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா, அது சாரி அப்படின்னு மட்டும் அவன் சொல்கிறான். மற்றபடி வேற எதுவுமே சொல்லலை. இவனும் அவன்கிட்ட எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறான். ஆக்சுவலி அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க, சொல்லக்கூட முடியல. ஸோ அவசரத்தில் போனேன், அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ பாட்டி எப்படி இருக்காங்க, இன்னும் பாட்டிக்கு சரியாகலை, அம்மா அங்கே தான் இருக்காங்க, நானும் அப்பாவும் மட்டும்தான் இங்கே வந்தோம் சரியா அப்படின்னு சொல்ல, உங்கள் பாட்டிக்கு வயசு எத்தனை, 82. ஓ அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடிட்டோரியமில் ஸ்டூடெண்ட் யாரையோ கூப்பிட்றாங்க, நம்ம ஆகஸ்ட் பையன் தான் போல இருக்குது. சரி சரி ஓகே ஓகே நான் போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்புறம் மற்ற 4 பேர் தான் அங்கே இருக்காங்க. அப்புறம் நான் கேட்க மறந்துட்டேனே, நம்மளோட ட்ரிப் என்னாச்சு, ட்ரிப் என்ன போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கோசாங் கேட்குறான். எங்கே போகிறது, உன்னை விட்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு தான் போகணுன்னு கோனுங்க சொன்னான் அப்படின்னு சொல்லி ஆச்சி ஆரம்பிக்கிறான். அது ஒன்றும் இல்லை, நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணி போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அவ்வளோதான் சொல்லிட்டு பிசாமல் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆகஸ்ட் அங்கே வரான். அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சுடா, ரீடெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டியான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். விடுடான்னு சொல்ல, நான் ஏன் ஃபெயில் ஆனேன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஆனால் என்னன்னு தெரில, நான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஃபெயில் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணுறான். யாராவது உன்னை ப்ராங்க் பண்ணியிருக்கலாம்ல, விடுறா அப்படின்னு சொல்ல, இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்ல, சரி விடு விடு, அதனால என்ன, அதை பற்றி எதுக்கு பேசுகிறேன்னு ஆகர் சொல்கிறான். பட் ஆகஸ்ட்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற, பேசாமல் இருடான்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஃபீல் பண்ணுறான். விடு விடு, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கும், நீ அதை பற்றி எதுவுமே யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி அச்சி சொல்ல, ஐஸ்கிரீமான்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் அப்படியே பேசியும் சேஞ்ச் பண்ணிட்டான், அவனோட மூடியும் மாற்றிட்டான். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட போயாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தான் வரான். கோசாங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை, ஆப்போசிட்டில் நின்று பார்க்க அவங்க அப்பா எதுவும் சீரியஸாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஃபோனில். அதுக்கப்புறம் அப்பா கிளம்பி போயிட்டாரு. கோசாங் மட்டும் இருக்க இங்கேருந்து அவனை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவனும் திரும்பி இவனை பார்க்க 2 பேரும் அப்போ தான் கண்ணும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறானுங்க. இது எடு அப்படின்னு சொல்லி கையில் காட்டுறான். அவனும் அதை எடுக்கிறான். 2 பேரும் எப்பயும் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, அப்பா எதுவும் சீரியஸாக சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா, அது ஒன்றும் இல்லை, பாட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க,
பாட்டிக்கு இன்னும் சரியாகலை, அம்மா இன்னும் கொஞ்ச நாள் அங்கே தான் இருப்பாங்களா, ஸோ அப்பா வந்து அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, தனியாக என்னால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்பா கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கோசாங் சொல்கிறான். நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கோ சொல்ல, என் கூட வெளியே வரையா அப்படின்னு சொல்லி கோ கூப்பிடுறான். கூப்பிட்டு அவன் பதில கூட அவன் கேட்கல. கோ வேக வேகமாக ஜாக்கெட்லாம் போட்டான். கோசாங் அவனை பார்த்து சிரிச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லி அவனும் கிளம்பி வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த கடல் இருக்குல்ல அந்த இடத்துல போய் நின்று அதை பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்கும்போது நல்லா இருக்கும் தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த ஒரு செகண்டு கோக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது கோசாங்க பார்க்கும்போது. இது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது, இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கடல் இருட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல அதை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் அங்கே லைட் இருக்கு பாருன்னு சொல்லி அந்த சீக்கு அந்த கடைசியில் இருக்க லைட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கான் கோசாங். 2 பேரும் இப்படி அதை பார்த்து பேசிகிட்டே இருக்க நல்லா தான் இருக்குது, நீ போறியா கடலுக்கு, உனக்கு போக பிடிக்குமான்னு சொல்லி கேட்க நான் கொஞ்சம் லேசின்னு சொல்லி கோ சொல்கிறான். அப்புறம் கண்டிப்பாக நம்ம போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் நீ கூட வரப்போறீல அப்படின்னு சொல்லி கோசாங்க பார்த்து கேட்க ஆமான்னு சொல்லி அவனை பார்க்குறான். 2 பேரும் ஒரு செகண்ட் பார்க்கும்போது கை மட்டும் லைட்டாக அப்படியே உரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் லவ் சீக் வந்து பார்த்தேன், ஆனால் நான் பண்ணலை. எனக்கு லவ் சீக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ் இவங்க 2 பேரோட பேரில். என்னால் அந்த சீரீஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ட்ராமா வித் கவி அவங்க போட்டுட்டு இருந்தாங்க இந்த சீரீஸு. அவங்கக்கிட்ட நான் எபிசோடு 4ம் 5ம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இவங்களோட சீரீஸில் எபிசோடு 4 நான் பண்ணுறேன். அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இவன் அந்த கோசாங்க இருக்கான்ல, உளுந்து இவனை லவ் பண்ணுவான், இவன் அவன் வேணாம் ரிஜெக்ட் பண்ணுவான். இது டோட்டலாக கொஞ்சம் மாறி இருக்குது. பட் இது கூட ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களோட லவ். அப்புறம் ஆகஸ்ட்டும் அகரும் வராங்க. வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டு வராங்க. எப்பயும் போல் அப்பா அம்மா அவங்கள கலாய்க்க அவங்களும் மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே கிளம்பலாமான்னு சொல்ல சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது. காருக்குள்ளேருந்து நம்ம அச்சி பையன் வரான். அவனா கூட எந்திரிக்கல. டிரைவர் ஓடி வந்து டோர் ஓப்பன் பண்ண அவன் அப்படியே ஓடி வரான். பெரிய ஆள் போலாங்கிற மாதிரி எல்லாரும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே? 2 பேரும் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினப்பு, ஆனால் நான் தான் அழகாக இருக்கேன்னு கோவர பேசிகிட்டு இருக்கான். சரி இன்னொரு கோவை காணும் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கோசாங்க அங்கேருந்து வந்துட்டான். ஆரஞ்சு வந்தாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கோ சொல்கிறான். ஸோ எல்லோரும் கிளம்புறாங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்ல மேப்பெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கான் நம்ம ஆச்சி பையன். அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து அந்த போட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த போட்டுக்குள்ளே போகும்போதே. வா ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே அந்த போட்டில் இறங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாரு போகலான்னு சொல்ல ஓகே போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க. போட் அப்படியே கடலுக்கு நடுவில் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது. அப்படியே ஒரு மாதிரி மைல்டான அந்த அலையெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாரும் சுற்றி அதை பார்த்து ரசிச்சிட்டே இருக்க இது எப்படி இருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கோசாங் கிட்ட கேட்க நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அவனும். இப்படியே பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆக கோசாங்க்கு பார்த்தா கொஞ்சம் இந்த சிசிக்கு இருக்க போல் அப்படியே ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அவனை மட்டும் அமைதியாக உட்கார வச்சுட்டு இவங்க 3 பேர் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் இவனும் நின்றுட்டு இருக்காங்க. ஆச்சி வேணும்னே ஓட்டிகிட்டு இருக்கான். இப்படியே உனக்கு ஃபிஷ்ஷு கிடச்சதான்னு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. கடலுக்குள்ளே காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. மாற்றி ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்க ஆச்சிக்கு இவனுங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஆகஸ்ட் அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு நம்ம கோசாங். உட்காந்துட்டே தூங்குவான் போல். உனக்கு இப்போ எப்படி இருக்குது, மெடிசன் போட்டியான்னு சொல்லி அப்பா வந்து கேட்க நான் மெடிசன் போட்டேன், சரி நீ வேணா கொஞ்சம் நேரம் தூங்கு சரியாயிரும், அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கே வரான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்ல சாரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்தேன், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு, உங்களோட சந்தோஷம் என்னால் போயிடுச்சான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹாப்பியாக தான் இருக்குது, நீ எதை பற்றி யோசிக்காத, இதுதான் என்னோட கடைசி ட்ரிப்புன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கோசாங் சொல்கிறான். உடனே சொல்கிறான் அப்படிலாம் நீ பேச வேணாம், கையை கொடு அப்படின்னு சொல்ல என்னது கையை கொடு, வா இங்கே ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். கோசாங்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் கையை பிடிக்கிறான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இது ரொம்ப ஈஸி தான், அங்கே பாரு அப்படின்னு சொல்ல கடலை சுற்றி பார்க்குறான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தியா, இது எவ்வளோ பியூட்டிஃபுல்னு நீ பார்த்தா தான் உனக்கு தெரியும்னு சொல்ல அதுக்கப்புறம் கோசாங் அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே போகலாம் வரியா, நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன், என் கையை விடாமல் என் கையை பிடிச்சிட்டே வான்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே அவனை கூட்டிகிட்டு போக கோசாங்கும் போகிறான். இவங்க 3 பேர் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்க கோசாங் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்குறாங்க. ஓகே உங்களுக்கு ஃபன்னாக இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நான் தூங்க போகிறேன்னு சொல்ல இதில் என்ன ஃபன் இருக்குன்னு சொல்லி அஜய் சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லி ஆகஸ்ட் சொல்கிறான். மறந்துடாதீங்க, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், சன்ரைசஸ் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் சரி ஓகே எல்லாரும் என்னை எழுப்புங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் மாற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. அமைதி அப்படியே கோசாங்க உட்காந்துருக்க அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான். இவனுங்க 3 பேரும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கிறானுங்க. இவனுங்க இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சரி போதும், இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி அவனுங்களும் தூங்க போகிறாங்க.
கோசாங் அப்படியே கோவோட ஷோல்டர் கிட்ட அப்படியே சாஞ்சிக்கிறான். 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டாக என் கூட இருக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கோசாங் சொல்ல, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு கோக்கு ஹாப்பியாகுது. இந்த சீசனோட கடைசி மழை இந்த வெதரை மாற்றாது, அப்பப்போ ஒன்று மாறிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்க மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிக்குது. சன்ரைசஸ் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது நம்ம கோ தான். கோ திரும்பி பார்க்கும்போது அந்த சன்ரைசஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை பார்க்குறேன்னு சொன்ன எல்லாருமே தூங்குறாங்க. வாவ், இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ரசித்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தா கோசாங் அப்படியே நல்லா தூங்குறான். இவனை எழுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக அப்படியே போயிட்டே இருக்கான். கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டே இருக்கான். இவன் அப்படியே க்ளோஸாக போக போக அங்கேருந்து நம்ம ஆகஸ்ட் பையன் வேற கரெக்டாக முழிச்சு பார்க்குறான். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அட பாவி மனுஷங்களா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். வெக்கமாக வருது ஆகஸ்ட் பையனுக்கு. இருந்தாலும் ஆகஸ்ட் எதையுமே காட்டிக்கல. அப்படியே வெக்கப்பட்டுட்டு அமைதியாக அவன் உட்காந்துருக்கான். அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.